ஹலோ மக்களே, வெல்கம் டு மாங்கா யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரீக்கிங் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாங்கா ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல மொத்தமா 80 சாப்டர்ஸ் இருக்கு. நாங்க அதை 4 days ஒன்ஸ் ஒவ்வொரு சாப்டரா அப்லோட் பண்ணுவோம். இந்த மாங்காவை பத்தி சொல்லணும்னா இது ஒரு சூப்பர் நேச்சுரல் அண்ட் ஃபேண்டசி ரொமான்ஸ் ஸ்டோரி. கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். ஸோ மக்களே, தயவு செஞ்சு யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் ஆரம்பிக்கலாமா? ஆ இப்ப எதுக்காக இதை என்கிட்ட சொன்னீங்க? இத்தனை நாளா அவன் கூட இருந்தது வெறும் கற்பனை தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிருங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். ஒருவேளை நான் உங்க இடத்துல இருந்தேன்னா நான் அந்த வீட்டை உடனே காலி பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த வீட்டில் ஒரு மர்மமான விஷயம் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் அந்த வீட்டை காலி பண்ணிடு. எனக்குமே அங்கேருந்து காலி பண்ணிடலாம் தான் தோணுது. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு என்னால் அப்படி பண்ண முடியாது. இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் என்னால் வேறு இடத்துக்கு போக முடியாது. அப்படியே போனனாலும் அவங்க கேட்குற பெனால்ட்டி காசு என்னால் கொடுக்க முடியாது. வேணும்னா அந்த லீஸை வேறு யாருக்காச்சும் மாற்றி கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கும் இதே பிரச்சனை தானே வரும். ஜைலத், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஒருவேளை நீ இந்த வீட்டுக்கு வரலன்னா கூட வேற யாராச்சும் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போ நீ வேற ஒருத்தருக்கு லீஸா மாத்தி விடுறதுக்கும் நான் சொன்னதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. புரிஞ்சுதா ஜைலத்? ஏண்டி வெரோஸ், உன் கூட இருக்கவங்களுக்காக மற்றவங்க செட்டாலும் பரவாயில்லன்னு யோசிக்கிற பாத்தியா? நீ சரியான சமூக விரோதிடி. ரொம்ப புகழாத. நீ சொல்ற மாதிரி யோசிச்சா எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுதான். எனக்கு என்னோட லைஃப் ரொம்பவே முக்கியம்பா. எனக்கு இது மாதிரியெல்லாம் மறைஞ்சு போக விருப்பமே இல்லை. எப்படியாச்சும் இந்த லீஸை வேற ஒருத்தருக்கு மாத்தி விட்டுருவேன். அவங்க கிட்ட இந்த வீட்டில் நடந்ததை பத்தி முழுசா சொல்லுவேன். இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க இங்க வர சம்மதிச்சா ஓகே, எனக்கும் குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கும். நீ சொல்றது அவங்க கேட்டா நல்லா பைத்திய மாதிரி ஒளறிட்டு இருக்கேன்னு தான் நினைப்பாங்க. இந்த லீஸை பத்தி எதுல போடுறது? அதுக்கு தான் நிறைய ஹோம் புரோக்கர் ஆப் இருக்கே, அதுல போடலாமே. அது வரைக்கும் நான் எங்க தங்குறது? இப்போதைக்கு என்னால வேற வீடும் தேட முடியாது. இதை பத்தி யோசிக்கவே இல்லையே. ஆமால, என்னோட அபார்ட்மெண்ட்ல எக்ஸ்ட்ரா ஆள தங்க விட மாட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இப்போ உன்னை எங்க தங்க வைக்கிறதுன்னு யோசிக்கணுமே. ரொம்ப யோசிச்சு பிபி வர வச்சுக்காத, அதை நான் பாத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு டெஸ்ட் வேற இருக்கு. இன்னும் 5 ஹவர்ஸ்ல நான் இங்க இருக்கணும். என்ன சொல்ற? நீங்க இருந்து போறதுக்கே 3 மணி நேரம் ஆகிடுமே. இப்போ உன் கூட அடங்கொய்யால நான் பெர்ஃபெக்ட்டா இந்த பேய் வீட்ல தனியா விட்டுட்டேனே. பை வெரோஸ், நல்லபடியா டெஸ்ட் எழுது. நைட் என் கூட தூங்குனதுக்கு நன்றி. ஜைலத், வீட்டுக்கு போனது பர்ஃபெக்ட் எப்படி இருக்கான்னு எனக்கு மெசேஜ் பண்ணு. ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. எதுவும் சொல்லாம இருந்தேன்னு வெய்யேன், உன்னை அங்கேயே வந்து பொழந்துருவேன். அவ மெல்ல மெல்ல தூரமா போனப்போ என் மனசுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. நாங்க எப்பவும் பாய் சொல்லிப்போம், அது பெரிய விஷயமே இல்ல. ஆனா இப்ப சொல்றது ஏதோ கடைசியா சொல்ற மாதிரி இருக்கே. என்ன திரும்ப வர்றா? என்னவா இருக்கும்? என்ன திரும்ப வந்துட்ட? நம்ம வரப்போ உன்னதானே வந்தோம். ஆமா. இப்போ நீ தனியா போயிடுவியா? இல்லைன்னா நான் ஓலா ஊபர் ஏதாச்சும் போடட்டுமா? இல்ல வேணாம், நானே போய்ப்பேன். ஒருவேளை நான் உங்க இடத்துல இருந்தேன்னா நான் அந்த வீட்டை உடனே காலி பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த வீட்டில் ஒரு மர்மமான விஷயம் இருக்கு. இவன் இன்னும் இங்கதான் இருக்கானே. நம்ம வேணும்னா திரும்பி வெளியில போயிடலாமா? ஆனா எனக்கு வெளியில போக மனசே இல்லையே. இப்போ நான் என்ன பண்றது? உண்மையாலுமே நீ யாரு? வேணாம், கிட்ட வராத. எது சொல்லனாலும் 10 அடி தள்ளி நீரே பேசு. கிட்ட மட்டும் வராத. வேணாம், இதுக்கு மேல இன்னொரு அடி எடுத்து வைக்காத. நான் இப்போ எங்கிருந்து போயிடுறேன்.
படத்துல லவ் சீன்ல வர மாதிரில கதவுல கை வச்சிட்டு இருக்கான். பின்னாடி போ. என்ன இது ஜிகு ஜிகுன்னு? ஏன்னா இவனை தொட்டதும் ஜிகுனாலாம் பறக்குது. இரு, இவன் பேயா இருப்பானு நம்ம நினைச்சோம். ஆனா என்னால இவனை தொட முடியுது. இவனோட ஷர்ட்டு, அவன் பாடி ஹீட்டு எல்லாமே என்னால உணர முடியுதே. புதுசா ஒரு சென்ஸ் ஸ்மெல் வருது. அது இவனோடதா தான் இருக்குமோ? ஆனா ஏன் இப்போ இவனோட பாடி ஜொலிக்குது? பார்க்க செம்மையா தான் இருக்கு. ஆனா ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியலையே. இவன் முன்னாடி நான் இருந்தும் இவன் என்ன நேருக்கு நேரா பார்க்கவே இல்லையே. ஒருவேளை இவனுக்கு கண்ணு தெரியாதோ? ஓய் ஓய், இங்க பாரு. என்ன பண்ணாலும் அசல மாட்டான். அப்படின்னா இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திறந்த கதவை மூடதான் வந்தானா? இவன் கண்ணுக்கு நான் தெரியல, நான் பேசுறதே இவனுக்கு கேட்கல. அப்படின்னா நான் தான் இங்க பேயா இருக்கனா? இல்ல, அப்படி இருந்தா கூட வெறும் சினிக்கிட பார்த்தாலே அப்போ அப்படியும் இருக்க வாய்ப்பு இல்ல. பெர்ஃபெக்ட். ஹேய், அவனை விட தள்ளி போ. அவனை தொடாத. அட, ஏன்னா இவன் தொட்டுட்டான். இவன் நம்ம சொல்றத கேட்கவே மாட்டான் போலயே. அட, இவனுக்கு தான் நம்ம பேசுறது கேட்காதல. எனக்கு என்னோட பூனைய பிடிச்சிருக்கு. என்ன பண்ற சைலத்? ரொம்ப சைட் அடிக்காத. இவனால ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா, மறந்துடாத. பேய்கிட்ட கூட ஃபோன் இருக்குமா என்ன? அவனோட பேய் ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் கால் பண்றானா? என்னோட ஃபோன் ரிங் ஆகுது.